அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகுறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா? எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் மே 27th வரைக்கும் மீனத்திலேயே இருப்பாரு. ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வாரு. இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். அந்த களத்திர ஸ்தானத்துல களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அமர்றது கொஞ்சம் குற்றம் தான். இருப்பினும் சுக்கிரன் வந்து நமக்கு 2ஆம் அதிபதி மேலும் பாகியாதிபதி, ரொம்ப முக்கியமான யோக கிரகமே நமக்கு சுக்கிரன் தான். எனவே சுக்கிரன் கேந்திரம் ஏறுறது ரொம்ப நல்லது. ஸ்பெஷலா கன்னிக்கு நிச்சயமா நல்ல பலன்களை வாரி வழங்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். அது நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல பாகியாதிபதி கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் சுக்கிரனோட கூட்டணி வைக்கிற கிரகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராகு, சனி போன்ற பாவ கிரகங்கள் கூட்டணி வைக்குது. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி நம்முடைய ராசி நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்குமே 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது நல்லதுதான். பாவ கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால அந்த பலன்கள்ல ஒரு சில தடை தாமதங்கள், இன்னைக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அடுத்த நாள் கிடைக்கிறது, இப்படி கொஞ்சம் தாமதத்தை அது குறிக்கும். இப்ப இந்த உச்ச சுக்கிரன் எதன் வகையில நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது குடும்பத்துல இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். ஃபேமிலி ரீதியா நிறைய வளர்ச்சி, ஃபேமிலியுடைய முன்னேற்றத்துக்கு அதிகமா பாடுபடுவீங்க. குடும்பத்துல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஏன்னா அந்த முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் சலசலப்பா போற மாதிரி இருக்கும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த முடிவு எடுக்கிற தன்மைகள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். இருப்பினும் அதோட எண்ட் ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஆகவே ஃபேமிலி சம்பந்தமான முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். அடுத்து வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறும்போது இந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் வருது. அதே போல வீடு மாற்றம் செய்யறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறது, இது எல்லாத்துக்கும் ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வாக்கு, நம்ம பேசுற விதத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம வந்து பேசுற விஷயம் வந்து ரொம்ப இனிமையானதா இருக்கும். சுப விஷயத்தை அதிகமா பேசுவோம், நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பேசியே பல காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, அந்த பேச்சுல ஒரு தெளிவு, அது எல்லாமே இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஏற்படும். அதே சமயத்துல ராகு, சனி போன்ற பாவ கிரகங்களுடைய 2ஆம் அதிபதி சேர்ந்திருக்காரு. ஆகவே பேச்சுல கொஞ்சம் நிதானம் இருக்கணும். நம்ம என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பேசணும், தெரிந்து பேசணும். இருப்பினும் எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் அதை ஈஸியா பேசிய சமாளிக்கிற ஒரு வல்லமையை இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவாரு. அடுத்தது பொருளாதாரம். 2ஆம் அதிபதி பாகியாதிபதி கேந்திரம் ஏறுறது பொருளாதார விருத்தியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியா இருந்த குழப்பம், பிரச்சனை, பொருளாதாரத்துல இருந்த தடை தாமதம் இதெல்லாம் டோட்டலா விலகும். இப்ப பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும். கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் கிடைக்கும். அடுத்தது தங்க அணிகலன்கள். ஏன்னா பாகியாதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு. தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அந்த தங்க அணிகலன்களை மீட்டெடுப்பீங்க. அடுத்தது புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கு.
அதே போல பழைய தங்க நகைகளை கொடுத்து புது தங்க நகையா அதை மாற்றுறது, அந்த விஷயங்களை புதுப்பிக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தந்தை வழி உறவுல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், தந்தையாருடைய முழு ஒத்துழைப்பு அதெல்லாமே சிறப்பான முறையில கிடைக்கும். தந்தையால ஒரு விதமான ஆதாயம், தந்தையால ஒரு விதமான மகிழ்ச்சி, தந்தை சார்ந்த வகையில இருந்த கவலை குழப்பம்லாம் விலகுறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதுலயே வந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. பாகியாதிபதி 9ஆம் ஸ்தானத்துல, 9ஆம் அதிபதி பாகிய ஸ்தானத்துல. இந்த பரிவர்த்தனை யோகமும் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம், கண்ணிக்கு வந்து திடீர்னு ஒரு லக் அடிக்கிறது, ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல கிடைக்கிறது. சோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து இந்த டைம் பீரியட்ல புதுசா சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதி கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால புதுசா நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், சோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில அமையுது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையோட ஒரு ஒற்றுமை தன்மை, பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆகவே திருமணமானவர்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள், வில்லங்கம், பிரச்சனை இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து திருமண முயற்சியில இருந்த தடை, தாமதம், குழப்பம், பிரச்சனை அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்கும். அது உங்களுடைய திருமணமா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சுபத்துவம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு விதத்துல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஃபேமிலில இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த கூட்டு தொழில இருந்த குழப்பம், கூட்டு தொழில இருந்த நஷ்டம் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். மேலும் புதுசா கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என பொறுத்த வரைக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரர் பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் 7ஆம் இடத்துல இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன் அடுத்த இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. கண்டகச்சனி ஸ்டார்ட் ஆக போது. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு. அவை புதுசா ஏதாச்சும் தொழில் ஒப்பந்தம் போடுறது, இந்த கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் மேக்சிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற கூட்டு தொழில இருந்த குழப்பம், பிரச்சனை, கூட்டு தொழில் ஏற்பட நஷ்டம் அதெல்லாம் இந்த நேரத்துல நிச்சயமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு, புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், புதிய நண்பர்களால ஒரு விதமான ஆதாயம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அடுத்தது பாகியாதிபதி 7ஆம் இடத்துல கேந்திரத்துல உச்சமாகிறதுனால தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். தொழில் ரீதியா ஏதாச்சும் குழப்பம் இருக்கு, உத்தியோக ரீதியா ஏதாச்சும் குழப்பம் இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ப்ரமோஷன்ஸ் இப்போ கிடைக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஊர் மாற்றம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறது. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது. சோ அந்த ஒரு அதிர்ஷ்டம் இந்த நேரத்துல நிச்சயமா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா பாகியாதிபதி அவர் வந்து 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல உச்சமாகிறாரு. எனவே இந்த கௌரவம் உயர்றது, நமக்கு இருந்த இந்த பிளாக் மார்க் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகுறது, நம்ம தொழில் புரியிற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் புரியிற இடமா இருக்கட்டும், அதுல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் இருந்த குழப்பம், அதுல இருந்த அந்த பிளாக் மார்க், நம்ம மேல இருந்த அந்த கரைகள் அதெல்லாம் விலகிற ஒரு காலகட்டம். இப்ப நம்மளுடைய கௌரவம் உயரும், நம்ம இழந்த அந்த புகழ், நம்முடைய நம்பிக்கை அதெல்லாம் இப்ப மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கடந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நம்ம இழந்தமோ அந்த விஷயம்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து குரு 9ஆம் இடம், மேலும் 9ஆம் அதிபதி கேந்திர ஸ்தானம், இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா பாகிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது, ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் அதே குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில வருத்தங்கள் இருக்கும். அதாவது 5ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது பிள்ளைகளே நமக்கு எகென்ஸ்டா மாறுவாங்க. பிள்ளைகள் நம்மளுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவர்கள் பற்றிய ஏதாச்சும் ஒரு வருத்தம் நம்முடைய மனதுல ஒரு ஓரமா இருக்கும். ஏன்னா அதுதான் 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுக்கான பலன். இருப்பினும் குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில தொடர்ச்சியா மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது, மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி பாகிய ஸ்தானத்துல இருக்காரு. அதுவுமே ரொம்ப நல்லதுதான். எனவே மாணவ மாணவிகள் படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. படிப்புல இருந்த குழப்பம், தெளிவற்ற மனநிலை, ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை அதெல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன், உச்ச சுக்கிரன் ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆகவே சிந்தனை தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். மைண்ட்ல நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அப்படியே டோட்டலா விலகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சுக்கிரன்
சுக்கிரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜென்மஸ்தானத்துல இருக்கும். கேது பண்ண அந்த நெகட்டிவிட்டியை சுக்கிரன் வந்து பார்த்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி விடுவாரு. மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி சம்பந்தமான திங்கிங் அதிகமா இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட அந்த யோசனை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆகவே கல்வி சம்பந்தமான எண்ணங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். நிறைய படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை இருக்கும். அதே சமயத்துல சனி பகவான், ராகு பகவான்லாம் சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதுனால அந்த வேட்கை இருந்தாலும் கூடவே சோம்பேறித்தனமும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்னன்னைக்கு உள்ள விஷயத்த அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாம நம்மளுடைய வேலைகளை, நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனை நம்ம கரெக்டா பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிச்சயமா சனியோட சுக்கிரன் கூட்டணி போடுறப்பையும் சரி, ராகு கூட்டணி போடுறப்பையும் சரி, ஜென்மஸ்தானத்தை சனி போன்ற கிரகங்கள் பார்க்கும் போதும் சரி, நம்மள அறியாமலே நம்ம மேல அப்படியே சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டிக்கும். அலுப்பு அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்யணும்னு தோணாது. அந்த என்ன தூண்டல் இருந்தாலும் அந்த நம்ம ஆக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண மாட்டோம். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமா வரும். எனவே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை மட்டும் பராமரிச்சாலே இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு ஃபேவரான காலகட்டமா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த், உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டக சனி ஸ்டார்ட் ஆகுது. அலின் சுக்கிரன் பார்த்தோம்னாக்கா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரத்துல இருப்பாரு. வக்ரம் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. சுமார் ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல சுக்கிரன் இருப்பாரு. ஏன்னா வந்து உச்ச சுக்கிரன் வந்து வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும். ஆகவே அப்போ வந்து சுக்கிரன் வந்து பலம் இழந்து இருப்பாரு. எனவே அந்த காலகட்டங்கள்ல ஹெல்த் வைஸா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு. அதுல 2 முக்கியமான பாவ கிரகங்கள் இருக்கு. ஆகவே இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்துல இந்த மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், திருமண முயற்சி சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஏன்னா அந்த வக்ர காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. ஆகவே அந்த டைம் பீரியடை மட்டும் நீங்க கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட, நிதானத்தோட, சகிப்புத்தன்மையோட கடந்து வரணும். அதாவது மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும். சோ ஏப்ரல் 12க்கு பிறகு இருக்கிற காலகட்டங்கள்லாம் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த உச்ச சுக்கிரன் அப்படிங்கிறது சுமார் ஒரு 119 நாட்கள் இருக்கும். அதுல 43 நாட்கள் நமக்கு மைனஸா இருக்கும். மிச்சம் இருக்கிற 76 நாட்கள் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும். நிறைய சுப மாற்றங்களை இந்த 76 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த 43 நாட்களை நீங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் அப்படியே நிதானமா கடந்து வர்றது ரொம்ப நல்லது. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வயிறு சம்பந்தமான விஷயம், உணவு முறை சம்பந்தப்பட்ட விஷயம், டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், இந்த நேரத்துல நேரம் கடந்து சாப்பிடுறது, சரியான உணவு, சரி விகித அந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்காம இருக்கிறதெல்லாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். 90% பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு இந்த வயிற்றுல புண்ணு வருது, அதாவது அல்சர்னு சொல்லுவோம்ல, அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த செரிமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல குழப்பம், செரிமான பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நம்முடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். நம்முடைய முகம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இந்த ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கோங்க. வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, கரெக்டான உணவை சாப்பிடுங்க. வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்க பராமரிச்சாலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா நம்ம கடந்து வந்துடலாம். மற்றபடி அதிகப்படியான சிந்தனையை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ஜென்மத்துல கேது இருக்கும்போது அதிகமான யோசனையை கொடுத்துரும். தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மனநிலை நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அது மாட்டும் ஏதோ ஒரு உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். இது இப்படி ஆயிடுமா, அது அப்படி ஆயிடுமா அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நிச்சயமா யோசிச்சு குழப்பிக்கிட்டே வருத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். எனவே தேவையில்லாத சிந்தனையை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. மனதை அமைதிப்படுத்தி மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. டைம் இருக்கிறவங்க தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சரிவர பராமரிச்சுட்டு வரும்போது நிச்சயமா மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் வராது. ஓவராலா அந்த உச்ச சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான காலகட்டம் தான். திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா 2/9க்குரியவன் கேந்திரம் ஏறி உச்சமாகிறாரு. அது ரொம்ப சிறப்பு தான். ஆனா பாவகிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால அதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி கொஞ்சம் அதிருப்தியான ஒரு மனநிலை கொடுக்கும். அதுல இந்த வக்ர காலகட்டம் கொஞ்சம் மைனஸா இருக்கும். எனவே இந்த டைம் பீரியடை மட்டும், குறிப்பா அந்த வக்ர காலகட்டத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானத்தோட கடந்து வரணும். மற்றபடி இருக்கிற அந்த 76 நாட்கள் நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல பலன்களை, நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப
முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.